ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் என்னென்னா வந்து ஓஜி அப்படின்ற ஒரு படம் தான். அந்த படத்தோட ரிவ்யூ தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படம் தான். இந்த படம் வந்து பவன் கல்யாண் அவங்க தான் வந்து நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து 2022 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் ஆனால் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அந்த டிலேனால் வந்து கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆகுது. இப்போ அந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 11:30 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ஃபஸ்ட் ஆஃப் ரிவ்யூஸ்லாம் வந்து வேறு லெவலில் வந்துகிட்டு இருக்குது. எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து செம்மையாக இருக்குது, செம்மையாக முடிச்சிருக்காங்க. இன்ட்ரோல் சீக்வன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதுலேயும் வந்து தமனோட மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. மூவியை வந்து ரொம்ப அளவுக்கு எலிவேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு முழுக்க வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் தெலுங்கு ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பவன் கல்யாண் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து அந்த ரிவ்யூ வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து பவன் கல்யாண் அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து தெலுங்கு சைடில் இருக்காங்க. அதாவது இப்போ இந்த சைட்லாம் வந்து எப்படி வந்து விஜய், அஜித் உங்கள் பேர்லாம் வந்து சொன்னால் ஒரு 5 to 10 minutes வந்து ஒரு சவுண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்களோ, அதே மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பவன் கல்யாண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்களோட சவுண்டு வந்து குறைவே கிடையாது. ஏன்னா இவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸ் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. சிரஞ்சீவி வந்து இவரோட பெரிய ஆள் தான், இவரோட அண்ணன் தான். பட் இருந்தாலும் வந்து அவர் கொஞ்ச நாள் வந்து பாலிடிக்ஸ் போனனால அதுக்கப்புறம் பவன் கல்யாண் அப்படின்ற ஒரு ஆளுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து வேற லெவலில் உருவாகிட்டாங்க. ஸோ எங்கே இவர் போனாலும், எந்த ஒரு மேடைக்கு போனாலும் இவர் பேரை சொன்னாவே வந்து அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பேஸ் எப்போவுமே இருப்பாங்க. அவர் இப்போ நிறைய படங்கள் வந்து நடிக்கிறது இல்லை. ஏன்னா ரீசெண்டாக வந்து அவர் வந்து இப்போ டெப்டி சிஎம் ஆகிட்டார் அப்படின்றால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலிடிக்ஸில் வந்து போயிட்டார். பட் இருந்தாலும் இந்த படம் வந்து 2012 வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிய வேண்டியது. பட் ஆனால் 3-4 வருஷம் வந்து பெண்டிங்காக இந்த படம் வந்து வருது. இந்த படத்தை எடுத்தவர் வந்து மொதல் படம் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்தவர். இப்போ 2வது படம் வந்து சாஹோ அப்படின்ற ஒரு படம் தமிழ்லேயும் கூட அது டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. பிரபாஸ் அவர்களோட படம். ஏன்னா பிரபாஸ் வந்து பாகுபலி முடிச்சு இந்த படம் பண்ணாங்க. பெரிய பட்ஜெட்டு, பட் ஆவரேஜாக தான் வந்து அந்த படம் வந்து கலெக்ஷன் ஆச்சு. பட் ஆனால் அந்த மேக்கிங் வைஸ் வந்து ரொம்பவே அந்த படம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைரக்டர் எடுத்த படம் தான் வந்து இந்த ஒரு படம் ஓஜி அப்படின்ற படம், தே கால் ஹிம் ஓஜி அப்படின்னு. ஸோ இப்போ அந்த படத்தோட ப்ரீவியூ ஷோ வந்து 11:30 இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு போட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் ஆனால் ப்ரீவியூ ஷோ வந்து 11:30 கம்ப்ளீட் ஆன் 11:30 ஸ்டார்ட் பண்ணனால எல்லாமே ரிவ்யூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே வந்துருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. இன்ட்ரோவல் இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்கு. இன்ட்ரோவல் சீனே வந்து வேறு லெவலில் மாசாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். செகண்ட் ஹாஃப் மட்டும் இந்த படத்தில் வந்து ஹிட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு லெவலில் வந்து கலெக்ஷன் ஆகும். கண்டிப்பாக வந்து 400-500 crore கூட இந்த வந்து போகும். ஏன்னா பவன் கல்யாணுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஹிட் கிடச்சி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இந்த படத்தோட நேமுக்கும் இந்த படத்தில் வந்து மும்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்டு காட்டியிருக்காங்க. ஸோ மும்பையில் வந்து ஒரு பெரிய டானாக இருக்க மாதிரி ட்ரைலர்லேயே நிறையா சீன்ஸ் வந்து வருது. ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து நம்ம இங்கே தமிழில் வந்து எல்சியூ அப்படின்ற ஒன்று பண்ணாங்கள்ல, அதேமாதிரி வந்து அங்கேயுமே வந்து ஒரு எல்சியூ மாதிரி எதிர்த்து ஒன்று பண்ணுறாங்க அப்படின்றதையுமே வந்து 11:30 ப்ரீவியூ ஷோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்து அந்த டிவிவி என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களோட பேஜ்லேயே போட்டாங்க. அந்த எல்சியூ மாதிரி வந்து இதுலேயுமே வந்து ஒரு எல்சியூ மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இந்த இப்போ ப்ரீவியூ ஷோ பார்த்தவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் ப்ரீவியூ ஷோ பார்த்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் பற்றி எல்லாமே வந்து கமெண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு லெவலில் வந்து ஹிட் ஆக போகுது அப்படின்றது தான் வந்து எல்லாத்துக்குமே தெரியுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இப்போ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, செம்மையாக இருக்குது, டெரிஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து செகண்ட் ஹாஃப் மட்டும் இந்த படத்தில் வந்து நம்ம நினச்ச மாதிரியே நல்லா இருந்தால் படம் வந்து வேறு லெவலில் கலெக்ஷனில் போய் நிற்கும். ஆந்திராவிலே வந்து பெஸ்ட்டு கலெக்ஷனாக இருக்கும் அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க. என்ன தான் வந்து பாகுபாலியை வந்து ரீச் பண்ண முடியலைனாலும் பட் அது வந்து வேறு மாதிரி ஒரு மூவி. பட் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக பாகுபாலிக்கு அப்புறம் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு இருக்கும். ஏன்னா வந்து பவன் கல்யாணுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாஸ் இருக்குது. அந்த மாசை வந்து இந்த படம் வந்து நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு தான் வந்து எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே செகண்ட் ஹாஃப்க்காக தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படம் வந்து ப்ரீ புக்கிங்லேயே வந்து வேறு லெவலில் வந்து ஒரு கலெக்ஷன் வந்து உண்டு பண்ணிச்சு. இன்னொன்று இந்த படம் ரிலீஸ் ஆகிறனால சில ஸ்டேட்லாம் வந்து லீவே விட்டுருக்காங்களாம். அது எப்படி வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து லீவ் விடுற மாதிரி அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு மேலே வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அவ்வளோ க்ரேஸ் வந்திருக்கு. இப்போ நைட் இங்கெல்லாம் எப்படி ரிலீஸ் ஆகுமோ அங்கே அது மாதிரி வந்து 11:30 ப்ரீவியூ ஷோக்கு வந்து ஃபுல்லாக தேட்டர் முன்னாடி நின்று வெடிச்சிக்கிட்டு அந்தளவு அந்த வீடியோ எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதுமாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மொத்த ஹைதராபாத்தே வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ எப்போ வந்து ஆடியோ லான்ச் வச்சாங்களோ அப்போ வந்து மொத்த ஹைதராபாத்தே வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு அப்படின்றது தான் சொல்லி வந்துச்சு. ஸோ இன்னுமே வந்து பவன் கல்யாண் வந்து பாலிடிக்ஸ் போனாலுமே வந்து அவரோட க்ரேஸ் வந்து இன்னும் குறையவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வந்து இந்த படம் வந்து வருது. ஸோ பார்ப்போம் செகண்ட் ஹாஃப் வந்து இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்குது. இந்த படம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தால் எந்த அளவு கலெக்ஷன் வரப்போகுது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் கூட இந்த படம் வந்து நிறைய இடத்துல ரிலீஸ் ஆகுது. சில இடத்துல வந்து தெலுங்குலேயே ரிலீஸ் ஆகுது, சில இடத்துல வந்து தமிழில் தமிழில் வந்து ரிலீஸ் ஆகலை, தெலுங்கில் ரிலீஸ் ஆகுது, சில இடத்துல தான் தமிழில் ரிலீஸ் ஆகுது. பட் ஆனால் தெலுங்கில் ரிலீஸ் ஆகிற இடத்துல வந்து சப்டைட்டில் போடுறாங்களா அப்படின்றது தெரில. பட் ஆனால் தமிழ்லேயுமே நிறைய இடத்துல ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்களுமே ரிசல்ட்டில் நல்லபடியாக பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா நீங்கள் வந்து படத்தை பாருங்கள். நன்றி.